குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி நான் பண்ணியிருக்கேன். கமெண்டில் ஒரு பிரதர் பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தீங்க. இதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் சிக்கன் பிரியாணி தான் பண்ணுறேன். 1 kg எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டபரால் எண்ணெய் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ அதுக்கு தேவையான மசாலா நான் எண்ணெயில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை போட்டிருக்கேன். வெங்காயம் இப்போ வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆட் பண்ண போகிறேன்னா தக்காளி ஆட் பண்ண போகிறேன். தக்காளி வந்து ஒரு மசிஞ்ச மாதிரி நமக்கு தெரியும், நல்லா ஒரு கிரேவி கண்டென்சிக்கு இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கல் உப்பு வந்து ரொம்பவும் ஹெல்த்துக்கு நல்லது. சால்ட் உப்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது கிரைண்ட் பண்ணிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அரிசி மசாலா தான் நான் 2 டீஸ்பூனுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிக்கனை நான் இப்போ போட்டுட்ருக்கேன் இல்லையா, நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் அதை போட்டிருக்கேன். இல்லை, அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் வந்து ஆஃப் லெமன் அதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். சரிங்களா? நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? 1 kg எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2 kg வந்து தண்ணி ஊற்றணும் இல்லையா, ஸோ 2 லிட்டர் தண்ணி வந்து நான் அதுக்கு ஊற்றிருக்கேன். நான் ஆவி நெய் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? பசு நெய் காலி ஆகிடுச்சு. ஸோ பக்கத்தில் இருக்க கடையில் ஆவி நெய் தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 15 நிமிஷம் டம் வந்து கட்டியிருந்தேன். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரைஸ் ரொம்பவும் குக் ஆகிருந்து, சிக்கனும் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுன்னு எங்கள் அப்பா, அம்மா, பிரதர் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.